ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண தான் வந்திருக்கோம் நம்ம ஏரிக்கு. நம்ம ஏரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிலேபி மீன் இருக்குது. இன்றைக்கி மாவை வச்சு மீன் வேட்டையாடலான்னு வந்திருக்கோம். நான் நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டோம். பாருங்கள், அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே வந்து நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 மீனை வந்து அடிச்சிட்டாங்க. மாவு போட்டு தான் அடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், சிக்கன் பையில் இருக்குது. இன்றைக்கி நல்லா வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மீன் மாட்ட போகுது. பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறோன்ட்டு. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், இந்த டேங்க்லர் மீன், கேட்ஃபிஷ் மீன் தான் அந்த மாவுக்கெலாம் இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் கிடைக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸான திருப்பி கழிச்சு நல்லா ஓரளவுக்கு சைஸான கிரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பையில் போட போகிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் வந்து அடித்து பிடிச்சாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். பாருங்கள், சிக்கன் பையில் இந்த மாதிரி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம மீன் வேட்டையாடிட்டுருக்கோம். நம்ம அண்ணன் ஒரு மீனை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம அண்ணனுக்கு மீன் ஒன்றும் சிக்கலை. அண்ணன் செம்மையாக வேட்டையாடுவாப்புல. இங்கிட்ட 4 பேருமே செம்மையாக வேட்டையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கோம். வந்து லொக்கேஷன் ஒன்று நல்ல லொக்கேஷனாக பார்த்து உட்காரணும். அப்போ தான் வந்து நல்ல மீன் நம்ம வேட்டையாட முடியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டோம். அதனால் ஓரளவுக்கு மீன் கிடச்சிது. மதியானம் போக போக பார்த்தீங்கன்னா மீன் அந்தளவுக்கு எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் எடுக்கும். ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே எடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஆழமாக போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். ஆழம் லென்த்தும் அதிகமாக போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். அப்போ தான் மீன் பார்த்தீங்கன்னா எடுக்கும். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஒரு மீனை பிடிச்சிட்டாரு பாருங்கள். இந்த மாதிரி மீன் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கோம். மீடியமானதும், சின்னதாக, பெருசு அப்படி எல்லாமே சேர்ந்து மாட்டோம். ரொம்ப குட்டியெலாம் நாங்கள் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். இதெல்லாம் ஓரளவுக்கு மீடியமான சைஸ். எப்படி இருக்குது பாருங்கள் மீன். செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்காது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு பெரிய சைஸான ஜிலேபி அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கன் பை எடுத்துட்டுங்களா? நல்லா சூப்பர் வேட்டர் இருக்குது இன்னைக்கு. கொஞ்சம் டைம் ஆகும் மீன் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அடிக்கணும். எடுத்தவொடனே நமக்கு மீன் கிடச்சிடாது. வெயிட் பண்ணி தான் அடிக்கணும் மீன் போட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு மீனை உங்கள் ஃப்ரெண்டு. எப்படி வருது பாருங்கள். செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல சைஸான ஜிலேபி. செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். மஜ்ஜா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஜிலேபி மாட்டினாலே போதும், செம்மையாக இருக்கும். சமைக்கிறதுக்கும் சரி, நம்ம பிடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸான ஜிலேபி அது செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அண்ணன் இன்னும் ஒன்று கூட அடிக்கல. நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டுக்கு அவர் மீன் வந்து பெரிய மீன் எடுத்துகிட்டு போய் லாக்காகி மிஸ் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாப்புல மிஸ் ஆகிடுச்சின்ட்டு. நம்ம மீனை பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வைக்கிறப்பே தெரியும் சின்ன மீனா பெரிய மீனான்ட்டு. நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மில்கி கோட்டர்ஸில் போட்டு வந்துமா, அதுக்கப்புறம் தான் தெரிய மாட்டேங்குச்சு. அதான் லைனில் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃப்ரெண்டு பிளாக் டிஷர்ட் பாருங்கள், இன்னொரு மீன் அடிச்சிட்டாப்புல. இது ஓரளவு நல்லா சைஸான ஜிலேபி தான். நல்லா மாட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாருங்கள், ஸ்டிக் இல்லை, கையிலே தூக்கி வந்து சுழட்டி அடித்து பிடிக்கிற மீன். ஈய மட்டும் இருக்கும். 2 முள் பார்த்தீங்கன்னா 2 முள் கூட கட்டிக்கலாம். நம்ம விருப்பம் தான். ஒரு முள்ளோட போடலாம், 2 முள்ளோட போடலாம். அவர் ஒரு முள் தான் அடிச்சிருக்காரு. பாருங்கள் மீன் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்களேன் மீன். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படியும் சிக்கன் பை ஓரளவுக்கு வந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போயே மீன் ஏகப்பட்ட மீன் இது சிக்கன் பையில்.
நல்லா வேட்டை தான், சூப்பராக வேட்டாடிட்டுருக்கோம். பார்க்கலாம் இன்னும் எத்தனை மீன் மாட்டுதுன்ட்டு. கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், நல்லா சைஸான ஜிலேபிலாம் அடிச்சிருப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகும், ஒரு மீனும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் மீன்லாம் மாட்டுச்சுன்னா நல்லா தரமான மீனை மாட்டோம். நல்லா 1/2 கிலோ சைஸ்லாம் இருக்குது ஜிலேபி நம்ம ஏரியில். இந்த டேங்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேங்க் இருக்குது. நம்ம மாவு போடுறதுனால ஃபஸ்ட்டு வந்து டேங்கில் இறங்கணும் எடுக்க ஆரம்பிச்சிடும். டேங்கில் இருக்கிற தான் பெரிய தொல்லையாக இருக்கும். பாருங்கள் இன்னொரு மீன் அடிச்சிட்டாப்புல நம்ம ஃப்ரெண்டு. ஓரளவுக்கு நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குதுங்க மீன். நல்லா மாவு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு. வயிறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவாக தான் இருக்குது மீனுக்கு. சைஸான ஜிலேபி அது. கேட்ஃபிஷ் கூட மாட்டோம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவில். அந்த டேங்க் தான் வந்து கலக்கி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியில் டேங்க்னு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஏரி என்னன்ட்டு. எங்கள் ஏரியில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டேங்க்ல தான் அதிகமாக இருக்குது. அது என்ன தான் பண்ணுறதுனே தெரில. தெரிஞ்சாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு போட்டு பிடிச்சாலும் டேங்கில் வந்துடுது. புழு கூட ஒரு டைம் பார்த்திங்கன்னா டேங்கில் மாட்டேங்குது. வலைலாம் விட்டாங்கன்னா ஃபுல்லாக கிழிச்சிடும் டேங்க் கிணறு. வலை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ டேங்க் கிணறு இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு நல்லா லாங்காக தூக்கி ஸ்டாப்பில் அப்படியே மாட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா பைலட்டாக தான் அடிச்சிட்டு வருவாப்புல. பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. மாட்டுச்சுன்னா நல்ல சைஸான ஜிலேபி தான் மாட்டோம். மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டுக்கு. இழுக்கிறாப்புல மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக அடித்த மீன் தான். இதில் ஃப்ளோரான் மீனும் இருக்குது, அதுதான் நல்லா பெரிய மீன். மீன் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.